ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் எங்க தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த அந்த இடத்துல தானே எடப்பாடி ஆட்சி காலத்தில் எங்க ஏற்றப்பட்டதோ எல்லா ஆட்சி காலத்தில் எங்க ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல தானே இந்த ஆண்டு ஏற்றப்பட்டிருக்கு. எதையாவது இந்த முதலமைச்சர் மாத்தினாரா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? சந்தனக்கூடு எப்பவுமே நடக்கிற அதே இடத்துல தானே இந்த ஆண்டு நடந்திருக்கு. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த அரசு ஏதாவது சந்தனக்கூடு தடுத்துதா? எல்லாம் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. எந்த மாற்றத்தையும் இந்த அரசு செய்யல. அப்ப இந்த இடத்துல பிஜேபி வம்பு பண்ணுதுங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஆனா அது திமுக தான் காரணம், அது இந்த அரசு தான் காரணம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு ஸ்டாண்டை தெளிவாயிடுங்க. தாவைக்காக அதுல ஸ்டாண்டே இல்லை, அதுல எந்த கருத்தும் கிடையாது. ஏங்க தமிழ்நாடு பற்றி எரியுதுங்க. பிஜேபி அயோத்தியாக மாற்றோம்னு டிக்ளேர் பண்ணிட்டு வருது. பிஜேபி பூச்சாண்டி, பிஜேபி பூச்சாண்டி. பிஜேபி பூச்சாண்டியா? பிஜேபி பூச்சாண்டியா? இதெல்லாம் ஏற்கனவே எல்லா இடங்களையும் செஞ்சுட்டு தானே பிஜேபி வருது, செய்யாம வரலையா? அயோத்தின்னு ஒன்ன செஞ்சு முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து அயோத்தியாக மாற்றுவோம்னு சொல்றாங்க. மாறின பரவாயில்லையா? அப்ப இதை வந்து தடுக்க வேண்டாமா? எல்லா சக்தியும் இதுல ஒருங்கிணைய வேண்டாமா? அப்போ ஒரு ஸ்டாண்டுக்கு தெளிவா வாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். இல்ல அதை விமர்சிக்கலாம், அது ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு சொல்லணுமான்னு. விமர்சிக்காதன்னு பின்னணி என்ன? இந்த அமைதியின் பின்னணி என்ன? இந்த மௌனத்தின் பின்னணி என்ன? ஜனநாயக சக்தியா இருந்தா தமிழ்நாடு இப்படி பாழா போயிடக்கூடாதுங்கிற கவலை இருந்தா அதுல ரியாக்ட் பண்ணணும்ல, கருத்து சொல்லணும்ல, ஒரு ஸ்டாண்ட் தெளிவா எடுக்கணும்ல. ஏன் எடுக்க மறுக்கிறீங்க? வேற இதை விட என்ன பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு? இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஏன்னா வாக்குறுதி நிறைவேற்றல, அது நிறைவேற்றல, இது நிறைவேற்றலங்கிறது நிறைவேற்றிட்டா அந்த பிரச்சனை தீந்துரும். ஆனா பிஜேபி இப்படிப்பட்ட வகுப்புவாத அலையை உருவாக்கி வச்சுட்டா யாரால அதை தீர்க்க முடியும்? ஓகே சார், யாரால தீர்க்க முடியும்? நன்றி. அப்போ வாக்குறுதியை விட எது முக்கியமான பிரச்சனை? வகுப்புவாதம் இந்த மண்ணை பாழாக்கிடும். சரி செய்ய முடியாது, திரும்ப ஓகே சரி செய்ய முடியாது.